Hey guys, welcome back. என் பேர் ஆதித்யா. ஸோ இன்னைக்கான கொஷின் பார்க்கலாம். வேர்ட் பேட்டர்ன். ஈஸி லெவல் கொஷின் இது. Given a pattern and a string, just find if S follows the same pattern. Here follow means a full match, such that there is a bijection between a letter in a pattern and a non-empty word in string S. ஸோ பேசிக்கலி எக்ஸாம்பிள் ஒன்றில் பாருங்கள், இன்புட் வந்து பேட்டர்ன் ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் எஸ்ன்னு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க, ரெண்டு ஸ்ட்ரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேட்டர்னில் வந்து ஏபிபிஏ இருக்குது. ஸோ ஸ்ட்ரிங்கில் வந்து டாக் கேட் டாக் இருக்குது. ஸோ இந்த பேட்டர்னில் இருக்க ஏ அண்ட் தென் டாக், அதாவது ஏ இஸ் மேப்பிங் டு டாக், அண்ட் தென் பி வந்து கேட்டுக்கு மேப்பாக இருக்குது. ஸோ பி எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கே வந்து கேட் வருது, ஏ எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கே எல்லாம் டாக் வருது. ஸோ அதனால் வந்து ஏ இஸ் மேப் டு டாக் அண்ட் பி இஸ் மேப் டு கேட். ஸோ அதனால் நம்ம ரிட்டர்ன் ட்ரூ பண்ணிடுறோம். ஸோ எந்த ஒரு இது வந்து லைக் சேம் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுது. ஸோ அதனால் ரிட்டர்ன் ட்ரூ பண்ணிடுறோம். அதே செகண்ட் எக்ஸாம்பிளில் ஏ இஸ் மேப் டு டாக், பி இஸ் மேப் டு கேட். பட் ஆனால் இந்த பேட்டர்னில் இருக்க லாஸ்ட் ஏல வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷுன்னு வருது. இங்கே டாக்னு வந்து ஆன்சர் வந்து ட்ரூன்னு வந்திருக்கும். பட் ஆனால் ஃபிஷ்ஷுன்னு வந்தனால நம்ம ரிட்டர்ன் ஃபால்ஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் கொஷன். ஸோ பேசிக்கலி இதில் கீ பாயிண்ட் என்னென்னா பைஜெக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ பைஜெக்ஷன்னா என்னன்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சதுன்னா இந்த கொஷின் சால்வ் பண்ணுறது ஈஸி. ஸோ பைஜெக்ஷன். ஸோ பைஜெக்ஷனுங்கிற டாப்பிக்கை வந்து நம்ம மேத்ஸ்லேயே படிச்சிருப்போம், 10th மேத்ஸ்லேயே படிச்சிருப்போம். பைஜெக்ஷன் இஸ் நத்திங் பட் 1 2 அண்ட் ஆன் 2 ஃபங்க்ஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது, போத் 1 2 அண்ட் ஆன் 2. ஸோ சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, சப்போஸ் 1 2 3ன்னு ஒரு செட் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், ஃபைன். அண்ட் தென் 5 6 7 ஒரு செட் இருக்குது, 5 6 7. ஸோ 1 2 3 to 5 6 7. ஸோ சப்போஸ் பைஜெக்ஷன்னா ஏ டு பி வந்து 1 to 1 கரஸ்பாண்டன்ஸ் இருக்கணும், 1 to 1 மேப்பிங் இருக்கணும். இது வந்து ஏ, இது வந்து ஏ, அண்ட் தென் திஸ் இஸ் பி, ஃபைன். ஸோ 1 to 1 இருந்தால் அது வந்து பைஜெக்ஷன் நம்ம சொல்லலாம். தட் இஸ் ஒன் ப்ராப்பர்ட்டி, 1 to 1. சப்போஸ் 1 வந்து 1 இஸ் மேப்பிங் டு 5 அண்ட் 1 இஸ் மேப்பிங் டு 6 இப்படி இருந்துச்சுன்னா, லைக் மோர் தேன் 1 வந்து மோர் தேன் 1 எலிமெண்ட்டை மேப் பண்ணிச்சுன்னா திஸ் இஸ் நாட் அ பைஜெக்ஷன். அதனால் ரிட்டர்ன் ஃபால்ஸ் பண்ணிடணும். ஸோ அதே மாதிரி சப்போஸ் 2 இஸ் மேப்பிங் டு 5, அதே மாதிரி 3 இஸ் ஆல்சோ மேப்பிங் டு 5. அதாவது பியில் இருக்கிற ஒரு எலிமெண்ட் வந்து லைக் ஏல வந்து 2 எலிமெண்ட்டை மேப் பண்ணுதுன்னா திஸ் இஸ் ஆல்சோ நாட் அ பைஜெக்ஷன். ஸோ இப்படி வந்தாலும் நாட் அ பைஜெக்ஷன். அதே மாதிரி இப்படி வந்தாலும் நாட் அ பைஜெக்ஷன், ஃபைன். ஸோ பேசிக்கலி இப்படி போனால் நாட் அ பைஜெக்ஷன். அதே மாதிரி இங்கேருந்து இந்த மாதிரி 2 எலிமெண்ட்ஸுக்கு மேப் பண்ணால் நாட் அ பைஜெக்ஷன். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ பைஜெக்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. பேசிக்கலி 1 to 1 கரஸ்பாண்டன்ஸ். ஸோ நம்ம கொஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 பேட்டர்ன் அண்ட் தென் எஸ்ன்னு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே ஸ்ட்ரிங்ஸு. பட் ஆனால் இந்த எஸ்ல இருக்கிற ஸ்ட்ரிங்கில் வந்து நம்ம ஈச் வேர்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ அதனால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நம்ம லாஜிக் யோசிக்கணும். ஸோ அது ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஃபஸ்ட் ஸ்டெப் அதான். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கணும். ஸோ அது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது ஈஸி தான், நான் சொல்கிறேன் எப்படின்னு. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம மெயின் லாஜிக் பார்க்கலாம். ஸோ நம்ம மெயின் லாஜிக் பார்க்கறதுக்கு முன்னாடி சில எட்ஜ் கேசஸ் இருக்குது, சில டெஸ்ட் கேசஸ் ஃபெயில் ஆகும். ஸோ அது என்னென்ன கேசஸ்ன்னு பார்க்கலாம். ஸோ அது பார்த்தா தான் நம்மளுக்கு கரெக்டான ஒரு லாஜிக் யோசிக்க முடியும். சப்போஸ் இப்படி இருக்குதுன்னா ஏபி இருக்குது, அண்ட் தென் ஏ இஸ் மேப் டு கேட் அண்ட் பி இஸ் மேப் டு டாக். மறுபடியும் ஏ இஸ் மேப் டு கேட் கரெக்டாக தான் வருது. பட் ஆனால் இன்னொரு இது வரணும். இங்கே 3 வேர்ட்ஸ் தான் இருக்குது, 4th வேர்டு வந்து மிஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ அதாவது த நம்பர் ஆஃப் characters in this string and number of words in this string should match. இல்லைன்னா நம்ம ரிட்டர்ன் ஃபால்ஸ் பண்ணிடலாம், ஃபைன். ஸோ இது ஒரு எட்ஜ் கேஸ். அண்ட் தென் செகண்ட் எட்ஜ் கேஸ் பார்த்தீங்கன்னா ஏபி இருக்குது, பட் ஆனால் எல்லா வேர்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா டாக்னு இருக்குது, எல்லா வேர்ட்ஸுமே சேம் வேர்டாக இருக்குது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து இது வந்து பைஜெக்ஷனாகவே இருக்காது. பிகாஸ் ஏ இஸ் ஆல்சோ மேப் டு டாக் அண்ட் பி இஸ் ஆல்சோ மேப் டு டாக். ஸோ அதனால இது வந்து திஸ் நாட் அ பைஜெக்ஷன். ஸோ இது ஒரு கேஸ் நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஸோ இது 2 கேஸ் ஹேண்டில் பண்ணுற மாதிரி நம்ம லாஜிக் யோசிக்கணும். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம வேர்ட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். எக்ஸ்ட்ராக்ட் எப்படி பண்ணுறது நான் கோடில் காமிக்கிறேன், ரொம்ப ஈஸி தான் அது. ஸோ செகண்ட் வந்து நம்ம மெயின் லாஜிக் நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போது 2 மேப் எடுத்துக்கிறேன். ஒன்று வந்து டு மேப் கேரக்டர் டு அ ஸ்ட்ரிங், to map character to a string.
And then second map நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா to map string to a character. To map string to a character. Fine. So to map string to a character. ஸோ ரெண்டு மேப் யூஸ் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட் மேப்பில் பாருங்கள், ஃபஸ்ட் மேப்பில் வந்து நான் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் தான் எடுத்திருக்கேன் இப்போதைக்கு. ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் ஏபிபிஏ இருக்குது, அண்ட் தென் டாக் கேட் டாக் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் கேரக்டரை ஸ்ட்ரிங்குக்கு மேப் பண்ணுறேன். ஸோ ஏ இஸ் மேப் டு டாக், பி இஸ் மேப் டு கேட். ஸோ அப்படியே நான் வந்து மேப் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி செகண்ட் மேப்பில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்ட்ரிங்கை கேரக்டருக்கு மேப் பண்ணியிருக்கேன். ஸோ அதாவது டாக் இஸ் மேப் டு கேரக்டர் டாக் இஸ் மேப் டு ஏ, கேட் இஸ் மேப் டு பி. ஸோ அப்படின்னு மேப் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டு மேப் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் தென் நம்ம என்ன செக் பண்ண போகிறோன்னா இந்த கேரக்டர்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த கேரக்டர்ஸ் whether this map of A is equal to the string of I ன்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்கலி இந்த map of A and then இதை செக் பண்ண போகிறோம், இந்த string of 0. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஐட்ரேஷன் நம்ம பார்த்தீங்கன்னா மேப் ஆஃப் அந்த பி அண்ட் இந்த கேட் கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்ப்போம். மேட்ச் ஆச்சுன்னா நம்ம வந்து எதுவும் பண்ண மாட்டோம். லைக் சப்போஸ் மேட்ச் ஆகலைன்னா நம்ம ரிட்டர்ன் ஃபால்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ அதே மாதிரி இந்த மேப் 2க்கும் நம்ம செக் பண்ண போகிறோம். வெதர் திஸ் மேப் 2 ஆஃப் வேர்டு இந்த டாக்ங்கிறது வந்து இந்த பேட்டர்னுக்கு மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம். பேட்டர்ன் ஆஃப் ஜீரோ வந்து மேட்ச் ஆகுது. சப்போஸ் மேட்ச் ஆகலைன்னா ஏதோ ஒரு அட் சம் பாயிண்ட் ஏதோ ஒரு கேரக்டர் ஏதோ ஒரு ஸ்ட்ரிங் மேட்ச் ஆகலைன்னா நம்ம ரிட்டர்ன் ஃபால்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் லாஜிக். ஸோ நான் இன்னும் கோட் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். கரெக்டு. ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற வேர்ட்ஸை வந்து நான் வெக்டாரில் ஸ்டோர் பண்ணுறேன். வெக்டார் ஆஃப் ஸ்ட்ரிங். ஏன்னா வந்து வேர்ட்ஸோட டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங். ஸோ வேர்ட்ஸ் நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ ஸ்ட்ரிங் டெம்பரரி ஸ்ட்ரிங் ஒன்று வச்சுக்கிறேன். ஸோ நான் ஐட்ரேட் பண்ணுறேன். ஃபார் இன்ட் I is equal to 0, I is less than s dot size I plus plus. And then if suppose இந்த கரண்ட் அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்க கேரக்டர் வந்து ஈக்குவல் டு ஸ்பேஸ்க்கு ஈக்குவல் ஆகிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஸோ இந்த வேர்ட்ஸுங்கிற வெக்டாரில் வேர்ட்ஸ் டாட் புஷ் பேக் டெம்பை புஷ் பண்ணிடுறேன். ஃபைன், டெம்பை புஷ் பண்ணிடுறேன். அண்ட் தென் டெம்பையும் நான் கிளியர் பண்ணிடுறேன். டெம்பை வந்து நான் எம்டி ஆக்கிடுறேன். ஃபைன், டெம்ப் கிளியர் பண்ணிடுறேன். எல்ஸ் கண்டிஷனில் நான் என்ன பண்ணுறேன்னா else temp is equal to concatenate பண்ணுறேன். temp is equal to temp plus string, அதாவது அந்த கேரக்டர் s of I. ஃபைன். ஸோ இவ்வளோ தான் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோன்னா நம்ம ஒரு கண்டிஷன் செக் பண்ணலாம். அதாவது இந்த ஃபஸ்ட் எட்ஜ் கேஸ் நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட் எட்ஜ் கேஸ் வந்து சப்போஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்க பேட்டர்னில் இருக்கிற சைஸும் அண்ட் தென் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸும் மேட்ச் ஆகலைன்னா நம்ம ரிட்டர்ன் ஃபால்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த கேஸ் ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிற பேட்டர்னில் இருக்கிற வேர்ட்ஸ், அதாவது பேட்டர்னில் இருக்கிற கேரக்டர்ஸ் த சைஸ் ஆஃப் த பேட்டர்ன் இஸ் நாட் ஈக்குவல் டு இந்த வேர்ட்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம ரிட்டர்ன் ஃபால்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த பைஜெக்ஷனே இருக்காது. பிகாஸ் செட் ஏ ஷுட் பி ஈக்குவல் டு த செட் பி. இப்போ செட் ஏ இருக்குது அண்ட் தென் செட் பி இருக்குது. இது ரெண்டோட சைஸுமே ஈக்குவலாக இருக்கணும். இல்லைன்னா வந்து நம்மளுக்கு பைஜெக்ஷனே இருக்காது. ஸோ அதனால் அந்த கண்டிஷன் செக் பண்ணணும். இஃப் pattern dot size is not equal to வேர்ட்ஸில் தான் அந்த வேர்ட்ஸ் இருக்குது. ஃபைன். ஸோ வேர்ட்ஸ் டாட் சைஸ் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம ரிட்டர்ன் ஃபால்ஸ் பண்ணிடலாம். ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஸோ பண்ணியாச்சு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம 2 மேப்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். அன்ஆர்டர்ட் மேப். ஸோ மேப்ஸ்னால் என்னென்னு தெரியலனா நீங்கள் வந்து நம்ம சேனல்லேயே மேப்ஸ் பற்றி வீடியோஸ் இருக்குது. டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம் சீரீஸில் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு மேப் வந்து நான் கேரக்டர் டு ஸ்ட்ரிங் மேப் பண்ணுறேன். ஸோ கேரக்டர் ஸ்ட்ரிங். ஸோ அதுக்கு பேருமே வந்து நான் என்ன வைக்கிறேன்னா கேரக்டர் டு ஸ்ட்ரிங். ஃபைன். ஸோ அதே மாதிரி செகண்ட் மேப் வந்து அதே மாதிரி அன்ஆர்டர்ட் மேப். இது வந்து ஸ்ட்ரிங் டு கேரக்டர். ஸோ ஸ்ட்ரிங் டு கேரக்டர். ஸோ ஸ்ட்ரிங் டு கேரக்டர்னு நான் நேம் வைக்கிறேன். ஸ்ட்ரிங் டு கேரக்டர். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணோம், இந்த லாஜிக்கில் நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஃபஸ்ட்டு மேப் வந்து கேரக்டர் டு ஸ்ட்ரிங். ஸோ கேரக்டர் டு ஸ்ட்ரிங் நம்ம மேப் பண்ணணும். ஸோ செகண்ட் மேப் வந்து ஸ்ட்ரிங் டு கேரக்டர் நம்ம மேப் பண்ணணும். ஸோ ஒரு ஃபார் லூப் போடலாம் அதுக்கு. ஸோ ஃபார் லூப் போடுறதுக்கு முன்னாடி நான் வந்து சைஸ்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். சைஸ் இஸ் ஈக்குவல் டு வேர்ட்ஸ் டாட் சைஸ். ஸோ பேசிக்கலி வேர்ட்ஸ் டாட் சைஸ் அண்ட் பேட்டர்ன் டாட் சைஸ் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஃபைன்.
ஏன்னா நம்ம இந்த கண்டிஷன் செக் பண்ணியாச்சு. இந்த கண்டிஷன் வந்து சப்போஸ் பேட்டர்ன் டாட் சைஸ் அண்ட் வேர்ட்ஸ் டாட் சைஸ் வந்து நாட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம ரிட்டர்ன் ஃபால்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த நெக்ஸ்ட் இருக்கிற கோட்லாம் எக்ஸிக்யூட் ஆகாது. சப்போஸ் இது ஃபால்ஸ் ஆகலைன்னா நம்மளுக்கு ஆப்வியஸாக தெரியும் பேட்டர்ன் டாட் சைஸ் அண்ட் வேர்ட்ஸ் டாட் சைஸ் ஆர் ஈக்குவல். ஸோ அதனால சைஸ் ஈக்குவல் டு வேர்ட்ஸ் டாட் சைஸ் நான் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ சைஸில் வந்து நம்மளுக்கு சைஸ் இருக்குது. ஸோ ஃபார் int I is equal to 0, I is less than size I plus plus. ஸோ இப்போ வந்து நான் மேப் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கேரக்டர் டு ஸ்ட்ரிங். ஸோ கேரக்டருங்கிறது என்னது? கேரக்டருங்கிறது வந்து பேட்டர்ன் ஆஃப் ஐ. ஸோ ஸ்ட்ரிங் வந்து வேர்ட்ஸ் ஆஃப் ஐ. ஸோ அதே மாதிரி இப்போ ஸ்ட்ரிங் டு கேரக்டர். ஸோ ஸ்ட்ரிங் டு கேரக்டர், ஸ்ட்ரிங் வந்து வேர்ட்ஸ் ஆஃப் ஐ. ஸோ வேர்ட்ஸ் ஆஃப் ஐ அண்ட் தென் கேரக்டர் வந்து பேட்டர்ன் ஆஃப் ஐ. ஃபைன், பேட்டர்ன் ஆஃப் ஐ. ஸோ மேப் பண்ணியாச்சு எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ண போகிறோன்னா இன்னொரு ஃபார் லூப் போட்டு ஃபார் int I is equal to 0, I is less than size, I plus plus. Suppose if character to string character to stringல இருக்க கேரக்டர் அதாவது பேட்டர்ன் ஆஃப் ஐ. சப்போஸ் இந்த கேரக்டர் வந்து இஸ் நாட் ஈக்குவல் டு, அதாவது நம்ம வந்து பேசிக்கலி என்ன செக் பண்ணுறோன்னா இப்போ ஸோ இந்த ஃபஸ்ட் மேப் இருக்குல்ல, ஃபஸ்ட் மேப்பில் இருக்க இந்த ஈச் கேரக்டர் இஃப் இட் இஸ் நாட் ஈக்குவல் டு திஸ் இந்த டாக் கேட் இப்படி வந்து நம்ம செக் பண்ணுறோம். ஈச் இண்டெக்ஸுக்கு நம்ம செக் பண்ணுறோம். சப்போஸ் மேட்ச் ஆகலைன்னா நம்ம ரிட்டர்ன் ஃபால்ஸ் பண்ணிடலாம். ஸோ வேர்ட்ஸ் ஆஃப் ஐ. ஸோ ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஸோ அதே மாதிரி நம்ம ஸ்ட்ரிங் டு கேரக்டருக்கு செக் பண்ண போகிறோம். இஃப் ஸ்ட்ரிங் டு கேரக்டர் ஆஃப் வேர்ட்ஸ் ஆஃப் ஐ, ஏன்னா வேர்டு தான் வந்து ஸ்ட்ரிங். ஃபைன், வேர்ட்ஸ் ஆஃப் ஐ இஸ் நாட் ஈக்குவல் டு பேட்டர்ன் ஆஃப் ஐ. ஸோ இப்படி இருந்தாலும் நம்ம ரிட்டர்ன் ஃபால்ஸ் பண்ணிடலாம், ஃபால்ஸ். ஸோ பேசிக்கலி இங்கே என்ன பண்ணுறோம்னா இந்த மேப் டு வந்து ஸ்ட்ரிங் டு கேரக்டர். ஸோ இந்த ஸ்ட்ரிங் டு கேரக்டர், ஸோ இந்த டாக் அண்ட் தென் இந்த ஃபஸ்ட் இண்டெக்ஸ், இந்த பேட்டர்னில் இருக்கிற 0th இண்டெக்ஸ் செக் பண்ணுறேன். சப்போஸ் அது வந்து இதுக்கு ஈக்குவலாக இல்லைன்னா நான் வந்து ரிட்டர்ன் ஃபால்ஸ் பண்ணிவிடுவேன். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட் இண்டெக்ஸுக்கு செக் பண்ணுவேன். இந்த கேட் இஃப் இட் இஸ் நாட் ஈக்குவல் டு திஸ் பேட்டர்ன் ஆஃப் ஒன் வந்து பி. இங்கே வந்து பி தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து எதுவும் பண்ண மாட்டோம். சப்போஸ் இது வந்து பியா இல்லைன்னா வந்து நான் ரிட்டர்ன் ஃபால்ஸ் பண்ணிவிடுவேன். ஃபைன். ஸோ யா, சப்போஸ் இதெல்லாமே இந்த ஃபார் லூப் ஃபுல்லாக பாஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து ரிட்டர்ன் ட்ரூ பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் நம்ம லாஜிக். ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். யா, ஸோ ஏதோ எரர் வருது. Just a second. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இங்கே செக் பண்ணுறோம், இது கரெக்டாக இருக்குது. அண்ட் தென் வேர்ட்ஸ் டாட் புஷ் பேக் இதெல்லாமே கரெக்டாக இருக்குது. யா, ஸோ யா, இங்கே ஒரு மிஸ்டேக்காக இருக்குது, சின்ன ஒரு மிஸ்டேக் தான். ஸோ என்னன்னா இப்போது ஸோ ஸ்ட்ரிங் டாக் கேட் டாக்னு இருக்குது. ஃபைன், என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டாக் கேட் டாக் இருக்குது. ஸோ டாக் கேட் டாக். ஸோ நம்ம லாஜிக் படி இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இந்த லாஜிக் படி பார்த்தீங்கன்னா லைக் அட் ஈச் டைம் நம்ம வந்து ஸ்பேஸ் பார்க்கும்போது நம்ம வந்து இந்த வேர்ட்ஸில் வந்து அந்த டெம்பரரி ஸ்ட்ரிங்கை வந்து புஷ் பண்ணிவிடுவோம்.
ஸோ அப்படி புஷ் பண்ண நமக்கு டாக் கிடச்சிரும், கேட் கிடச்சிரும், அண்ட் தென் மறுபடியும் கேட் கிடச்சிரும். பட் ஆனால் இந்த லாஸ்ட்டில் இருக்கிற டாக் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஏன்னா வந்து இந்த லாஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு ஸ்பேஸே இருக்காது. ஸ்பேஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு டாக் கிடைக்கும். ஸோ லாஸ்ட்டில் வந்து நம்ம டெம்பரரி இதில் வந்து டாக் இருக்கும். நம்ம டெம்ப் ஸ்ட்ரிங்கில் வந்து லாஸ்ட்டில் டாக் இருக்கும். ஃபைன், டெம்பில் வந்து நம்மளுக்கு வந்து டாக் இருக்கும். ஸோ அதனால் லாஸ்ட்டாக இந்த ஃபார் லூப்புக்கு வெளியே வந்து நம்ம வந்து மறுபடியும் இந்த டாகை புஷ் பண்ணணும். அதாவது இந்த டெம்பை வந்து நம்ம மறுபடியும் புஷ் பண்ணணும். ஸோ அதான் மிஸ்டேக். ஸோ வேர்ட்ஸ் டாட் புஷ் பேக் டாக் டெம்ப். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ அக்செப்டட் வருது, சப்மிட் கொடுக்குறேன். ஸோ நம்ம சொல்யூஷன் சப்மிட் ஆகிடுச்சு. ஈஸியான கொஸ்டின் தான், பட் ஆனால் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருந்துச்சு எனக்கு. லைக் நான் ஃபஸ்ட்டு 2 டைம்ஸ் ட்ரை பண்ணும்போது ராங் ஆன்சர் தான் வந்துச்சு. பிகாஸ் அந்த பைஜெக்ஷன் லாஜிக்கில் நான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டேன். பட் தென் ஐ அண்டர்ஸ்டுட் தட் இந்த மாதிரி 2 மேப் யூஸ் பண்ணி பண்ணால் ஈஸியாக வரும்னு. ஸோ இதுதான் ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த வேர்ட்ஸுங்கிற வெக்டாரில் வந்து வேர்ட்ஸை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். அந்த ஸ்ட்ரிங்கில் இருந்து வேர்ட்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். அண்ட் தென் நம்ம 2 மேப் கிரியேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு மேப் வந்து கேரக்டர் டு ஸ்ட்ரிங் அண்ட் செகண்ட் மேப் ஸ்ட்ரிங் டு கேரக்டர். அண்ட் தென் ஃபஸ்ட்டு மேப் பண்ணுறோம். அண்ட் தென் அந்த மேப் வந்து கரெக்டான அந்த வேர்டுக்கு மேட்ச் ஆகுதா இல்லை கேரக்டருக்கு மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணுறோம். சப்போஸ் மேட்ச் ஆகலைன்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ் பண்ணிடுறோம். சப்போஸ் ரிட்டர்ன் ஃபால்ஸே ஆகலைன்னா நம்ம ஃபைனலாக ரிட்டர்ன் ட்ரூ பண்ணிடுறோம். ஸோ ரொம்ப ஈஸியான கொஷின். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழில் கோடிங் கற்றுப்பாங்க. நம்ம சேனலில் மிஷின் லேர்னிங் வீடியோஸும் இருக்குது தமிழில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video. Until then, bye. Hey guys, welcome back. என் பேர் ஆதித்யா. ஸோ இன்றைக்கான கொஷின் பார்க்கலாம்.